சின்ன மருமகள் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்ச்செல்வி வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. தமிழ்ச்செல்வியை பார்த்து பாட்டி வந்து நீ காலை எதுவுமே அசைக்கக்கூடாது, ஒழுங்காக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தமிழ்ச்செல்வி ஐயோ நான் எக்ஸாம் எழுதணுமே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து பாட்டி வந்து வேலைக்கிட்ட அப்போ கொஞ்சம் எக்ஸாம் எழுதணுமா கொஞ்சம் விட்டுட்டு வாயேங்கிறாங்க. போதும் போதும் நம்பி நான் பாசம் வச்சு நான் பட்டதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஆளை விடுங்க, நான்லாம் இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சேது அங்கேருந்து கிளம்புறாரு. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ராஜாங்க வீட்டுக்கு வந்து அவரோட கட்சியிலேருந்து ஒரு பெண் அமைச்சர் வந்து வீட்டுக்கு வந்துருப்பாங்க. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம கட்சி வந்து நல்ல பேரை வாங்கணும், இன்னும் நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னா நம்ம படிப்பு விஷயத்தில் நிறையா சப்போர்ட் பண்ணணும். உங்கள் சின்ன மருமக வந்து டாக்டருக்கு தானே படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி கேட்கும்போது பாட்டி திடீர்னு ஆமாம் அவளுக்கு இப்போ காலில் அடிபட்டுருச்சு, எக்ஸாம் கூட போக முடியாதுன்னு கஷ்டப்பட்டுட்ருக்கான்னு சொல்லவும் இதுதான் சரியான நேரம், நீங்களும் உங்கள் பையனும் வந்து தமிழ்ச்செல்வியை வந்து எக்ஸாம் எழுத கூட்டிகிட்டு போங்க, அப்படி வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போகிறத 4 பேர் பார்த்தா நம்ம கட்சி வந்து நல்ல பேர் வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைச்சர் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் ராஜாங்க வந்து என்ன முடிவெடுக்க போகிறாரு, தமிழ்ச்செல்வியை கூட்டிகிட்டு போவாரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.